நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அதில் யூஸ் ஆகிற ட்ரக்ஸு ஃபஸ்ட்டு வந்து பார்பிட்டூரேட். பார்பிட்டூரேட்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் தர் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் அதை வந்து லாங் ஆக்டிங், ஷார்ட் ஆக்டிங் அண்ட் அல்ட்ரா ஷார்ட் ஆக்டிங் சொல்லிட்டு 3 டைப்பாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. லாங் ஆக்டிங் கீழே பினோபார்பிட்டோன், தென் அல்ட்ரா ஷார்ட் ஆக்டிங் கீழே தையோபென்டோன் அண்டு மெத்தோஹெக்சிடின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. த ஷார்ட் ஆக்டிங் ட்ரக்ஸ் வந்து நவேடேஸ் நாட் யூஸிங். ஸோ இதில் வந்து நம்ம லாங் ஆக்டிங் அண்டு அல்ட்ரா ஷார்ட் ஆக்டிங் ட்ரக்ஸை வந்து பார்க்க போகிறோம். நம்ம பிரெயினில் 2 டைப் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. பிரெயினில் 2 டைப் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஒன்று வந்து காபா, அனதர் வந்து குளுட்டமேட். இந்த காபா வந்து இன்ஹிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அது வந்து எப்படி கன்சிடர் பண்ணுறாங்க? இன்ஹிபிட்டரி ஒன். அதுவே வந்து குளுட்டமேட் வந்து எக்ஸிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அதாவது நம்மளுக்கு வந்து ஸ்லீப்பிங் வேணுங்கிறப்ப அந்த காஃபா ரெசிப்டார் இது வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்லீப்பிங். ஸோ திஸ் ஒன் இஸ் ஃபயரிங், ஸோ ஸ்லீப் குவைட்லி. அதுவே வந்து அவேக் ஸ்டேட், விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறப்ப வந்து இந்த குளுட்டமேட் இந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ நியூரான் டு ஃபயர். ஸோ இது ஸ்லீப்பிங்கிறப்ப காஃபா, அவேக் ஸ்டேட்டில் வந்து குளுட்டமேட். ஸோ அந்த பிரெயினில் 2 டைப் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் பார்த்துருக்கோம். இந்த காபா வந்து டிஸ்ட்ரிபியூட் த்ரோ அவுட் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ இந்த காபா ரெசிப்டார் ஆக்ட் ப்ரைமரி இன்ஹிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஸோ இது வந்து எப்படி ஆக்ட் ஆகுது? ப்ரைமரி இன்ஹிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர். தூக்கம் வேண்டும் என்றால் இந்த காபா தான். ஸ்டாப் ஃபயரிங், ஸோ ஸ்லீப்பிங் வில் கம். இதில் வந்து 5 டைப் ஆஃப் தட் ரெசிப்டார் இருக்குது. என்ன? ஆல்ஃபா, பீட்டா, 2 ஆல்ஃபா, 2 பீட்டா அண்டு காமா அப்படிங்கிற ரெசிப்டார் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ எப்போல்லாம் ஸ்லீப் வேணுமோ அப்போ வந்து பிரெயினில் காபா ரெசிப்டார் வில் கம் டு பைண்ட் வித் இட்ஸ் ரெசிப்டார். காபா வந்து நம்மளுக்கு எப்போ தூக்கம் வேணுமோ காபா வந்து இட் வில் பைண்ட் டு இட்ஸ் ரெசிப்டார். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த குளோரைட் சேனல் வில் ஓப்பன். இங்கே இருக்க குளோரைட் சேனல் வந்து ஓப்பன் ஆகுது. அப்போ வந்து ஹைப்பர் போலரைசேஷன் ஆஃப் தட் நியூரான். ஸோ இன்ஹிபிஷன் ஆஃப் தட் நியூரான். இங்கே என்ன ஆகுதுன்னா இன்ஹிபிஷன் ஆஃப் தட் நியூரான். ஸோ ஸ்டாப் ஃபயரிங் ஆஃப் தட் நியூரான். ஸோ ஸ்லீப் வந்து வருது, குவைட் ஸ்லீப். ஸோ இங்கே என்னென்னா தட் காப்பா ரெசிப்டார் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டரில் வந்து ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. த்ரூ அவுட் தட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இது வந்து எப்படி சொல்கிறோன்னா ப்ரைமரி இன்ஹிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்கிறோம். நம்மளுக்கு எப்போ பிரெயினுக்கு நம்ம தூக்கம் வேணுமோ அப்போ வந்து பிரெயினில் வந்து அந்த காபா ரெசிப்டார் வந்து ஆக்டிவ் இம்பார்ட்டன்ட் ரோல். இது வந்து காபா வந்து எதோட வந்து பைண்ட் ஆகுது? அதோட ரெசிப்டாரில். அப்போ வந்து குளோரைட் சேனல் வந்து ஓப்பன் ஆகிட்டு ஹைப்பர் போலரைசேஷன் நடக்குது ஆன் தட் நியூரான். ஆஃப்டர் தட் இன்ஹிபிஷன் ஆஃப் தட் நியூரான். ஸோ ஸ்டாப் ஃபயரிங் தட் நியூரான். அப்போ வந்து குவைட் ஸ்லீப் வருது. ஸோ இங்கே வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் பார்பிட்டூரேட் அது வந்து நார்மல் மெக்கானிசம் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம பார்பிட்டூரேட் எடுக்கிறப்ப என்ன மெக்கானிசம்னா ஃபெசிலிட்டரி ஆக்ஷன், தென் மைமெட்டிக் ஆக்ஷன், மிமிக்ரி பண்ணுறது. தேர்டு ஒன் இஸ் ஒன்று வந்து நம்மளுக்கு தெரியும் காபா ரெசிப்டார் ஸ்லீப்பிங் ரெஸ்பான்ஸ், குளுட்டமேட் வந்து அவேக் ஸ்டேட்டுக்கு. ஸோ அதை வந்து இன்ஹிபிட் பண்ணுறது. காபா ரெசிப்டாரை வந்து ஃபெசிலிட்டரி ஆக்ஷன். செகண்ட் ஒன் இஸ் மைமெட்டிக் ஆக்ஷன். தேர்ட் ஒன் இஸ் இல்லாட்டி குளுட்டமேட்டோட லெவலை வந்து நம்ம குறைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும். ஸோ இப்போ வந்து நமக்கு தெரியும் 2 டைப் ஆஃப் ரெசிப்டாரில் வந்து காபா வந்து இன்வால்வ்ட் இன் இன்ஹிபிட்டரி, குளுட்டமேட் இஸ் இன்வால்வ்ட் இன் எக்ஸிட்டரி. ஸோ இன்சோம்னியா கண்டிஷனுக்கு வந்து நம்ம அது தூக்க இன்மை அந்த கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் தான் வந்து பார்பிட்டூரேட். இது வந்து என்ன வந்து காபாவோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, இல்லாட்டி குளுட்டமேட் லெவலை வந்து டிக்ரீஸ் பண்ணுது. ஸோ காபா ஃபெசிலிட்டரி ஆக்ஷன். ஃபஸ்ட்டு ஆக்ஷன் வந்து என்ன பார்த்துருக்கோம்? 3 டைப் ஆஃப் ஆக்ஷன். அதில் வந்து ஃபெசிலிட்டரி ஆக்ஷன். பார்பிட்டூரேட் கோ இன்சைட் and observed that this one barbiturate observed to blood. அப்புறம் பிளட்லேருந்து பிரெயினுக்கு போகுது. இன்சைடில் வந்து காபா ரெசிப்டாரில் வந்து இந்த பார்பிட்டூரேட் வந்து பைண்ட் ஆகுது. எப்படி வந்து காபா வந்து எப்படி காபா ரெசிப்டாரில் பைண்ட் ஆகுமோ அதே மாதிரி இந்த ட்ரக்ஸ் பார்பிட்டூரேட் வந்து அந்த காபா ரெசிப்டாரில் வந்து பைண்ட் ஆகுது. ஆஃப்டர் பைண்டிங் இன்க்ரீஸிங் அஃபினிட்டி. அப்போ வந்து என்ன ஆகுது? குளோரைட் சேனல் ஓப்பன் ஆகுது. நார்மலாக 1 மில்லி செகண்டுனா இப்போ வந்து 10 மில்லி செகண்ட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ மோர் குளோரைடு இன்சைட் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால என்ன ஆகுது? ஹைப்பர் போலரைசேஷன் நடக்கிறது. அதனால் நம்மளுக்கு தூக்கம் வருது.
ஸோ இன்க்ரீஸிங் த டியூரேஷன் ஆஃப் தட் ஓப்பனிங். இதோட மெயின் எய்ம், ஃபெசிலிட்டரி ஆக்ஷனோட மெயின் எய்ம் இன்க்ரீஸிங் த டியூரேஷன் ஆஃப் தட் ஓப்பனிங் ஆஃப் தட் குளோரைட் சேனல். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன், மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸ், the duration, okay, increasing the duration of that chloride channel. அதுவே ரெண்டாவது வந்து mimetic action. Mimetic action mimicry action. Barbiturates is directly binding with that receptor and itself opening that chloride channel. இது வந்து டைரக்டாகவே இந்த பார்பிட்டுரேட் வந்து அதுக்கு ஒரு இங்கே வந்து காபாவை வந்து ஆக்டிவேட் பண்ணாது. பார்பிட்டுரேட் அது வந்து டைரெக்டாக அதோட ரெசிப்டாரில் போயிட்டு பைண்ட் ஆகும். இங்கே வந்து வித்தவுட் காபாவே இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இன்க்ரீஸிங் த ஃப்ளோ ஆஃப் தட் குளோரைட் ஐரன். ஸோ ஹைப்பர் போலரைசேஷன் of that neuron, then person have sleep. அங்கே வந்து டைரெக்டாக ஃபெசிலிட்டரி ஆக்ஷன். ரெண்டாவது வந்து மைமெட்டிக் ஆக்ஷன். இது வந்து காபா ரெசிப்டார் இல்லாமல் டைரெக்டாக பார்பிட்டுரேட் ரெசிப்டாரில் வந்து பைண்ட் ஆகிட்டு மிமிக் பண்ணுது. ஸோ பர்சன் ஹாவ் கேன் ஸ்லீப். தேர்ட் என்ன பண்ணணும், நம்ம வந்து குளுட்டமேட் லெவலை வந்து டிக்ரீஸ் பண்ணணும். இன்ஹிபிட் குளுட்டமேட் எப்படி, டீபோலரைசேஷன். பிளாக் இட் ரெசிப்டார், குளுட்டமேட் ரெசிப்டாரை வந்து நம்ம பிளாக் பண்ணணும். ஏஎம்பிஏ ரெசிப்டாரை வந்து நம்ம பிளாக் பண்ணுறது மூலமாக அந்த பர்சனுக்கு ஸ்லீப்பிங் வரும். ஸோ இந்த பார்பிட்டுரேட் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம், பினோபார்பிட்டோன் அது எபிலெப்சி வலுப்பு அதுக்கு யூஸ் பண்ணுறோம். தென் தியோபென்டோன் வந்து அது வந்து அனத்தீசியா பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதான் அந்த மிடில் கேட்டகரி. நோ அதர் பார்பிட்டுரேட் யூஸ்டு நவ். தென் ஹிப்னாட்டிக் அப்படிங்கிறப்ப ஸ்லீப்பிங்காகவும். தென் சியோலைட்டிக் ஆன்சைட்டி பதட்டம் இருக்கவங்கள அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். இதோட சைடு எஃபெக்ட் என்னன்னு சொல்லி பார்த்தா ட்ரௌசினஸ், ஹேங் ஓவர், டிப்ரெஷன் இன் தட் சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம். அதனால் வந்து ஃபீலிங் டயர்னஸ், இது வந்து டிப்ரெஷன், இதை வந்து சிஎன்எஸ் அஃபெக்ட் பண்ணுறது. ட்ரௌசினஸ், ஹேங் ஓவர், தென் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆன் வித் ட்ராவல். ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ், அவங்களுக்கு வந்து இடையிலே தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுறதுனால அவங்களுக்கு வந்து இன்சோம்னியா, அந்த இரிட்டபிலிட்டி, ஆன்சைட்டி இதெல்லாம் வரலாம். தென் ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன், காஃப் அந்த ஸ்னீசிங் வரும். தென் ட்ரக்ஸ் ஆட்டோமேட்டிசம் அப்படிங்கிறப்ப அம்னீஷியா, அந்த பேஷண்ட் வந்து ட்ரக்ஸ் எடுத்ததை மறந்துட்டு ரிப்பீட்டட்லி எகெயின் அண்ட் எகெயின் தே வில் டேக். தென் ரேபிட் இன்ட்ராவீனஸ், தொடர்ந்து இன்ட்ராவீனஸ் மூலமாக எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம் கொலாப்ஸ் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து என்ன பண்ணுறதுன்னா இன்க்ரீஸிங் விட்டமின் டி மால் அப்சார்ப்ஷன். விட்டமின் டி அப்சர்வேஷனை வந்து குறைக்கிறதுனால ஆஸ்டியோமலேசியா, அதாவது போன் ரிலேட்டட் ப்ராப்ளம். தென் விட்டமின் கே லெவலை குறைக்கிறதுனால, மெட்டபாலிசத்தை குறைக்கிறதுனால ப்ளீடிங் டிஸார்டர் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து பார்பிட்டுரேட் லாங் ஆக்டிங், அல்ட்ரா ஷார்ட் ஆக்டிங். ஸோ வந்து 2 டைப் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். காபா ரெசிப்டாரை ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம். மைமெட்டிக், அதாவது அந்த பார்பிட்டுரேட் டைரெக்டாக போயிட்டு அதோட ரெசிப்டாரில் பைண்ட் ஆகும். எப்படி வந்து காபா பண்ணுமோ அது மாதிரி குளுட்டமேட்டோட லெவலை குறைச்சி இந்த பேஷண்ட்டோட ஸ்லீப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.